நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாளிலே தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக கூடி வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. எப்பேற்பட்ட மனம் திரும்புதல் என்ற தலைப்பில் இந்த நாளின் செய்தியை நான் உங்கள் முன்னதாக வைக்கிறேன். அல்லது உணர்வு அடைதல் என்று இதை நான் சொல்ல முடியும். ஆக்சுவலாக சொல்ல போனால் சட்டையை கிழிச்சிக்கிறது அப்படிங்கிறத நான் தலைப்பாக வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் பொது தளத்தில் போகும்பொழுது மக்கள் அதை இலகுவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதனாலே நான் எப்பேற்பட்ட மனம் திரும்புதல் அப்படின்னு அதில் தலைப்பு கொடுப்ப எனக்கு பிரியம். அதை காட்டிலும் உணர்வு அடைதல். இப்போ மனம் திரும்புதல் அப்படின்னா இப்போ எல்லாருக்கும் ரொம்ப சாதாரணமாக போயிடுச்சு. மனம் திரும்புதல் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ், அவ்வளோதான். நைட்டு மோரையும் பாலையும் கலந்து வச்சுட்டா காலையில் தயிர் சாப்பிடுவோம், அவ்வளோதான், சிம்பிள். அப்படிங்கிற மனம் திரும்புதல் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு மாறிவிட்டது. ஆனால் அது உண்மையாகவே மனம் திரும்புதல் நடந்திருக்கா அப்படின்னா யாருக்குமே அது புரிகிறது கிடையாது. அதை அனலைஸ் பண்ணுவது கிடையாது. மனம் திரும்பி மனம் திரும்பிட்டோம், என்னன்னா போன வாரம் அங்கே போனோம், இந்த வாரம் இங்கே வந்திருக்கோம், அவ்வளோதான் மனம் திரும்புது. என்ன நம்முடைய மனம் திரும்பினது அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் தான் இன்னைக்கு நம்ம அலசி ஆராயக்கூடிய ஒரு காரியம். 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 8 to 13 வரை நாம் வாசிக்க கேட்டோம். அங்கே நடந்த ஒரு சம்பவம். யோசியா ராஜாவாகிற காலத்தில் அவனுக்கு 8 வயது. யோசியா என்கிற ராஜாவுக்கு அவன் ராஜ்யபாரத்துக்கு உள்ளே வரும் பொழுது அவனுக்கு வயது 8. ரொம்ப சின்ன பிள்ளை. இப்போவாவது 8 வயசு அப்படின்னா கொஞ்சம் மெச்சூரிட்டியை நம்ம எதிர்பார்க்க முடியும். ஆனால் இத்தனை ஆண்டுகள், ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு 8 வயது பையனுக்கு எவ்வளோ அறிவு இருந்திருக்கும். ஆனால் அவன் அங்கு ராஜாவாகிறான். 1வது வசனத்திலே நீங்கள் அதை பார்க்க முடியும். யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாக இருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அப்போ ஏறத்தாழ அவனுடைய அரசு ஆட்சி முடியும் பொழுது 39 வயது அவனுக்கு. அப்போதான் மெச்சூரிட்டியாக இருக்கிறது அப்படின்னு நினைக்கக்கூடிய வயதில் அவனுடைய ஆட்சி பாரம் முடிகிறது. ஆனால் அவன் எப்பேற்பட்ட ஒரு ராஜாவாக இருக்கிறான் பாருங்க. 2வது வசனம், அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழியிலெல்லாம் வலது இடதுபுறம் விலகாமல் நடந்தான் அப்படின்னு ஒரு சம்பவம் சாட்சியாக அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. சின்ன வயது தான், 8 வயது பையன் ராஜாவாக போகிறான். ராஜாவாக அவனுடைய வாழ்வு முன்னேறுகிறது. அவனுக்கு எப்படிப்பட்ட எண்ணங்கள் மனதில் இருக்கும்? எனக்கு இஷ்டமானதெல்லாம் நான் செய்யணும், எனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் செய்யணும், எனக்கு பரோட்டா பிடிக்கும், எங்கள் அப்பா அம்மா பரோட்டா வேணும்னு சொன்னாங்க, நான் இப்போ பரோட்டா சாப்பிடுவேன், ஏன்னா நான் இப்போ ராஜாவாயிட்டேன். அந்த 8 வயசு பையனுக்கு அதுதான் இருக்கும். வேற என்ன தோணும்? மக்களை பற்றி யோசிக்கிறதுக்கோ இல்லை யாராவது சொல்லி கொடுத்து நீ மக்களை இப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்ந்தா கூட அவனுக்கு என்ன தோணி இருக்கு பாருங்க. 4வது வசனம், நீ பிரதான ஆசாரியனாகிய, நான் 3 வாசிக்கிறேன். ராஜாவாகிய யோசியாவின் 18ஆம் வருஷத்திலே ராஜா மெசுல்லாமின் குமாரனாகிய அத்சலியாவின் மகன் சாப்பான் என்னும் சம்பிரதியை கர்த்தரின் ஆலயத்துக்கு அனுப்பி, நீ பிரதான ஆசாரியனாகிய இல்கியாவின் இடத்தில் போய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்டதும் வாசல் காக்கிறவர்கள் ஜனத்தின் கையிலே வாங்கப்பட்டதுமான பணத்தை அவன் தொகை பார்த்து, பிற்பாடு அவர்கள் அதை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்கள் கையிலே கொடுத்து, அவர்கள் அதை கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்காக அதில் இருக்கிற வேலைக்காரராகிய தச்சருக்கும் சிற்பாசாரிகளுக்கும் கொற்றருக்கும் ஆலயத்தை பழுது பார்க்கும்படி வேண்டிய மரங்களையும் வெட்டின கற்களையும் வாங்குகிறதற்கும் செலவழிக்க வேண்டும். அதோடு இல்லாமல் இன்னும் சொல்றான், ஆகிலும் அந்த பணத்தை தங்கள் கையில் ஒப்புவித்து கொள்ளுகிறவர்களோ காரியத்தை உண்மையாய் நடப்பிக்கிறபடியினால் அவர்களிடத்தில் அதன் கணக்கை கேட்க வேண்டியதில்லை என்று சொல் என்றான். அந்த 18வது ஆட்சி நாட்களில் அவனுடைய முதிர்ச்சி எப்படி போகுது?
தன்னை குறித்தோ தன்னுடைய வாழ்வை குறித்தோ மக்களை குறித்து கடந்து தேவனுடைய இந்த ஆலயம் அது பாழாய் கிடக்கிறது. அது மச்சு பாவு எடுக்க வேண்டும், அதை சரி பண்ண வேண்டும், இடிந்து கிடக்கிறது, அதை முறைப்படுத்த வேண்டும் என்று அங்கு பணம் வசூலிக்கப்படுகிறது. அந்த பணத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை கொண்டு போய் அந்த இடத்துல கொடுங்க. அவர்கள் யாரை நியமிப்பார்களோ அவர்களெல்லாம் நியமித்து அவர்கள் கையில் அந்த பணத்தை கொடுத்து சரி பண்ண சொல்லுங்க. அது மாத்திரம் இல்லாமல் யாரை நியமிக்கிறீர்களோ அவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறபடினாலே இந்த பணத்தை கொடுத்துட்டா போதும், நீ அவன்கிட்ட கணக்கு கேட்காத அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெச்சூரிட்டியை அந்த யோசியா ராஜா கை கொண்டிருந்தான். அதை செயல்படுத்துகிறான். ஒரு ஆலயம் இடிக்கப்பட்டு அல்லது பழுது பார்க்கப்பட வேண்டிய நிலைமையில இருக்கிறது அவனுக்கு மனதில் வருது. நம்ம வீடு, நம்ம இடம், நம்ம மக்கள், அதெல்லாம் தாண்டி ஒரு ஆலயத்தை சரி பண்ண வேண்டும் அப்படிங்கிற அவருக்கு ஒரு எண்ணம் அங்கே வருகிறது. அதை போய் சரி பண்ணுவதற்கு ஏற்பாடு பண்ணுகிறான். அடுத்த சம்பவம், இந்த 8வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய இல்க்கியா சம்பிரதியாகிய சாப்பானை நோக்கி, நான் கர்த்தரின் ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பானிடத்தில் கொடுத்தான். அவன் அதை வாசித்தான். கொஞ்சம் நல்லா அதை பிராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துக்கு நம்மளை கொண்டு போய் பாருங்க. ஒரு ஆலயத்தை சரி பண்ணுகிறார்கள். அந்த ஆலயத்தை சரி செய்து அதுக்கு பிரதான ஆசிரியன் அங்கே இருக்கிறான், சம்பிரதி அங்கே இருக்கிறான், அங்கே இருக்கக்கூடிய ஆலய காவல்காரர்கள் அங்கே இருக்கிறாங்க, ஆலயத்தை குறித்து அறிந்தவர்கள், அதை சரி பண்ண வேண்டும் என்று காணிக்கை கொடுக்கிற மக்கள் அங்கே இருக்கிறாங்க. இத்தனை சூழலும் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போதான் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பிரதான ஆசாரியனாகிய இல்க்கியா சம்பிரதியாகிய சாப்பானை நோக்கி, நான் கர்த்தரின் ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை பார்த்தேன் அப்படின்னு நான் சொல்லலை, கண்டுபிடித்தார். இப்போ பிரதான ஆசாரியன் இவ்வளவு நாள் என்ன பிரதான ஆசாரியனா இருந்தார், என்ன அவருக்கு கைட்லைன்ஸ் இருந்துச்சு, எதை வைத்து காரியத்தை செயல்படுத்தினார்? அவர்கிட்ட கையில் புக்கு இல்லை, நியாயப்பிரமாண புஸ்தகம் இல்லை. நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடிக்கிறார். அப்போ க்ளீன் பண்ணும் பொழுது, தூசிலாம் தட்டும் பொழுது, அடடா இது ஒரு புக்கு இருக்கு அப்படின்னு அதை எடுத்து பார்க்குறாங்க. அது நியாயப்பிரமாண புஸ்தகம் அப்படின்னு அதை பார்த்து அதை அவன் சம்பிரதிக்கிட்ட கொடுத்து வாசிக்க சொல்கிறான். அவன் வாசிக்கிறான். இப்போ 9வது வசனம், அப்பொழுது சம்பிரதியாகிய சாப்பான் ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவுக்கு மறு உத்தரவு சொல்லி, ஆலயத்திலே தொகையிட்டு கண்ட பணத்தை உமது அடியார் சேர்த்து கட்டி அதை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்கள் கையிலே கொடுத்தார்கள் என்று சொன்னான். சம்பிரதியாகிய சாப்பான் பின்னையும் ராஜாவை நோக்கி, ஆசாரியனாகிய இல்க்கியா என்னிடத்தில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்று அறிவித்து அதை ராஜாவுக்கு முன்பாக வாசித்தான். சம்பிரதி அப்படின்னா ஸ்கிரைப், அதாவது பிரதி எடுக்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தையை பிரதி எடுக்கிறதுக்காக உட்கார்ந்து இருக்கிறவர்கள். நம்ம இன்னைக்கெல்லாம் கம்ப்யூட்டர் இருக்கு, பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்கு, டக்குன்னு 1000 காப்பி அப்படின்னா பிரிண்ட் வந்துடும். முன்னாடி அப்படி கிடையாது. அப்போ ஒரு தோல் சுருள் இருக்குன்னா தோல் சுருள் கிடையாது, இலை சுருள், இலையில் இருக்கக்கூடிய இலையில் எழுதுறது. அந்த இலையில் இருக்கிறத பார்த்து பார்த்து என்ன பண்ணுவாங்க, அடுத்தவருக்கு வேணும் அப்படின்னா அதை காப்பி பண்ணி சேல் பண்ணுவாங்க, கையில் கொடுப்பாங்க. நாளடைவில் அது என்ன ஆகிறது, இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் அது தோல் சுருளாக மாறுகிறது. அந்த இலை சுருளை தோலாக மாற்றுகிறார்கள். தோல் எழுதி வச்சாங்க, காலகாலத்துக்கு அது நின்று. இவன் என்ன பண்ணுறான், இந்த சம்பிரதி சாப்பான் பின்னையும் ராஜாவை நோக்கி, ஆசாரியனாகிய இல்க்கியா என்னிடத்தில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான். இப்போ இவ்வளோ நாள் அவர் என்னத்தை காப்பி எடுத்துக்கிட்டு இருந்தார்? அவர் சம்பிரதி, தொழிலே சம்பிரதி, நியாயப்பிரமாண புஸ்தகமே இப்போதான் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அவர் சம்பிரதி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அப்போ எதை காப்பி எடுத்துக்கிட்டு இருந்தார்? காப்பி எடுப்பதற்கு ஒரு வேலை இருந்துச்சா, இல்லை காப்பி எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் தலைமுறையாக சம்பிரதியில் அழைக்கப்பட்டாங்களா நமக்கு தெரியாது. உதாரணத்துக்கு நம்ம ஊர்லலாம் இப்போ கூட நாட்டாமை அப்படின்னு இருப்பார். என்னன்னு கேட்டால் நாட்டாமை, ஆமாம் நாட்டாமை, எங்கே நாட்டாமை இருக்குது? இப்போ ஏதாவது பஞ்சாயத்து இருக்கா? கிடையாது. ஆலமரத்தில் கீழே உட்காந்து ஏதாவது பண்ணுறாங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குது. ஆனால் பஞ்சாயத்து முறையே கேன்சல் ஆன அரசாங்கமே சட்ட ரீதியாக கேன்சல் பண்ணதுக்கு அப்புறமும் இன்னமும் நம்ம ஊரில் நாட்டாமை அப்படின்னு ஒரு குடும்பம் இருக்கும். ஏன்னா இவன் எந்த காலத்தில் நாட்டாமைக்கு போனது கிடையாது.
இவங்க அப்பாவும் போயிருக்க மாட்டார். அவங்க அப்பா வந்து நாட்டாமையாக இருந்திருப்பார் தாத்தா காலில். அப்போ அந்த தலைமுறையாக அவங்க நாட்டாமன்னு கூப்பிட்டு பழகி அதை காப்பாற்றி கொடுக்கிறவர்களை போல இவரும் சம்பிரதியாக இருந்தாரோ நமக்கு தெரியாது. ஏன் அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இவன் அந்த புத்தகத்தை என்னன்னு சொல்கிறான் பாருங்க. ஒரு புஸ்தகம் அப்படிங்கிறான் 10வது வசனம். சம்பிரதியாகிய சாப்பான் பின்னையும் ராஜாவை நோக்கி, ஆசாரியனாகிய இல்க்கியா என்னிடத்தில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான். அவனுக்கு அது நியாயப்பிரமாண புத்தகம்னு கூட சொல்ல தெரியல. இப்போ நீங்கள் வந்து ஒர்ஷிப்புக்காக கிளம்பி வர்றீங்க, உங்கள் பைபிள் எடுத்துகிட்டு வர மறந்துட்டீங்க. அப்போ நீங்கள் போய் பிள்ளைகிட்ட சொல்கிறீங்க அந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவீங்க. பைபிள் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். இல்லை எடுத்து கொடுக்குறாங்க, இந்த புக்கை வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே நமக்கு கோவம் வரும். இது என்ன புக்குன்னு சொல்கிற, பைபிள்னு சொல்லு, வேதாகமம்னு சொல்லு, ஹோலி பைபிள்னு சொல்லு. ஒரு புத்தகம் அப்படின்னு கொடுக்குறான் அப்படின்னா அந்த பழக்கமே அங்கே போயிடுச்சு. நம்மளை பார்த்து ஏய் அப்படின்னு யாராவது கூப்பிட்டா நம்ம கோவம் வரும். என்ன ஏய்னு கூப்பிடுற, பேர் சொல்லி கூப்பிடு அப்படின்னு சொல்லுவோம். நியாயப்பிரமாண புத்தகத்தை அவன் அட்ரஸ் பண்ற விதமே அவனுக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்கு அப்படிங்கிறது நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்படின்னா எவ்வளவு கேப் இருந்திருக்கு. அந்த ராஜாவினுடைய மறுசீரமைப்பு அப்படிங்கிறது எவ்வளவு சேலஞ்சிங்காக இருந்திருக்கணும். அப்படி ஒரு சூழல்ல தான் நியாயப்பிரமாண புஸ்தகத்தையே கண்டுபிடிக்கிறாங்க. இப்போதான் அந்த வேலையில் இருக்கக்கூடிய சம்பிரதிங்கிறவனுக்கு இப்போதான் ஒரு புத்தகம் அப்படிங்கிறதே கண்டுபிடிக்கிறான். அதை அவன் வாசிக்கிற அந்த சூழலிலே 11வது வசனம், ராஜா நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டுகிறான் அப்படின்னு பார்க்குறோம். அது கேட்டோன்னா சட்டையை கிழிச்சுக்கிறான். எதுக்கு அவன் சட்டையை கிழிச்சுக்கிறான் அப்படின்னா, ஏதோ ஒரு கோபத்தினால கிழிச்சுக்கலாம். சட்டையை கிழிக்கிறோம் நம்ம வழக்கமாக வந்து கோபம் வந்தால் கிழிச்சுக்கிறோம், அல்லது எக்ஸைட்மெண்ட் ஆனால் கிழிச்சுக்கிறோம். பட் அது எக்ஸைட்மெண்ட்னாலேயோ கோபத்தினாலேயோ அல்ல. அவர் எதனால கிழித்துக் கொள்கிறார் அப்படிங்கிறது பின்னாடி தேவனே அதை நியாயப்படுத்த, அதை அடையாளப்படுத்துகிறார். ஏன் அவன் கிழித்துக் கொள்கிறான் அப்படின்னு 18 20 வரைக்கும் வாசிங்க. கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கு உங்களை அனுப்பின யூதாவின் ராஜாவினிடத்தில் நீங்கள் போய், நீ கேட்ட வார்த்தைகளை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இந்த ஸ்தலத்தில் இருக்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாழும் சாபமுமானவர்கள் என்று சொன்னதை நீ கேட்ட பொழுது உன் இருதயம் விலகி, நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். கவனிச்சிங்களா என்ன நடந்துச்சு? போதும். என்ன நடந்தது அப்படின்னா, ஏன் சட்டையை கிழிச்சுக்கிறான் அப்படின்னு சொன்னா, அவங்க சொல்லதை கேட்கும் பொழுது, வாசித்ததை கேட்ட பொழுது ஐயோ அப்படின்னு ஒரு உணர்வு வருது அவனுக்கு. என்ன உணர்வு அப்படின்னா, தேவன் நம்முடைய தேசத்தை அழிக்க போகிறார், எதிரிகள் வந்து அதை மேற்கொள்ள போகிறார்கள், நாம் நாசமாக போகிறோம் அப்படின்னு எழுதி இருக்குது. மக்கள் திருந்தினாங்களா, தங்களை மாற்றிக்கொண்டார்களா, மனம் திரும்பினார்களா? இல்லையே. நம்முடைய பெற்றோர்கள் காலத்திலே அது நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா அதனுடைய விளைவு நமக்கல்லவா வரும். நம்முடைய பெற்றோர்கள் அதில் இல்லையே அப்படின்னா தேவன் கோபம் ஏற்கனவே தீர்மானித்திருக்கிறார். நம்முடைய பெற்றோர்கள் செய்யாததுனால நம்முடைய காலத்தில் அந்த விபத்து நமக்கு வர வேண்டிய இடத்துல நாம் கடைசி நிமிஷத்தில் இருக்கிறோமே அப்படின்னு அவன் வந்து சட்டையை கிழித்துக் கொள்கிற அவசியம் என்ன அப்படின்னா, தன்னை தாழ்த்துக்கிறான். நான் வந்து ஒரு ராஜ ட்ரெஸ் போட்டிருக்கேன், நான் வந்து ஒரு கோட்டு போட்டிருக்கிறேன், நான் வந்து ஒரு பட்டு புடவை கட்டியிருக்கிறேன், பெரிய விலை உயர்ந்தது போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு அது தேவையில்லை, வேண்டாம். நான் தகுதி இல்லாதவன், பிரயோஜனம் இல்லாதவன், வீணாக போகிறவன், எனக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்ற போறாங்க, எனக்கு என்னத்துக்கு சட்டை வேட்டி ஒன்று வேண்டாம், எல்லாத்தையும் கலட்டி போடு, நான் வந்து அழுது புரண்டு கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனம் திரும்புதல் அவன் புரிஞ்சு கொள்கிறான். ஐயோ முடிவு வரப்போகிறது. அதை சொல்றது பாருங்க 19. நான் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாழும் சாபமும் ஆவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது உன் இருதயம் இளகினது, நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தினாய், உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டாய், எனக்கு முன்பாக நீ அழுதாய் அப்படிங்கிறார். இவ்வளவு விஷயங்கள் அந்த இடத்துல நடந்தது. இப்ப கேட்ட மாத்திர ஐயோ வசனம் இப்படியா சொல்லியிருக்கு, தேவன் அல்லவா இதை சொல்லியிருக்கிறாரு, நம்முடைய பெற்றோர்கள் அதற்கு கீழ்ப்படியாமல் போனார்களே
அப்படிங்கிறதை அவன் உணர்ந்து தன்னை தாழ்த்தி அவன் அழுது புரண்டு சட்டையை கிழிச்சுக்கிறான். ஏன்னா தன்னை வெளிப்படுத்துகிறான். நான் ராஜா, பிரயோஜனம் என்ன? ஒரு பிரயோஜனம் இல்லை. ராஜாவாக இருந்து பிரயோஜனம் இல்லையே, தவறுக்கு நான் வருந்துகிறேன், நடந்ததை சரியாக நடத்தவில்லையே, என்னுடைய காலத்தில் அது சரி பண்ண வேண்டும், என்னுடைய பெற்றோர்கள் காலத்தில் அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்களே அப்படின்னு சொல்லி அவன் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து உடனடியாக தன்னுடைய ராஜ்யபாரத்தில் அதை சீர்படுத்தினான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். எப்படி வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு, நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் என்ன சொல்லியிருக்கு, சபைக்குள்ளார எப்படி நடக்கணும், எப்படிப்பட்ட பண்டிகைகள் அங்கே இருக்கணும், எல்லாம் எழுத்துப்பூர்வமாக என்ன இருக்கிறதோ அவ்வளவும் அப்படியே அவன் நிறைவேற்றினதுனாலே யோசியா ராஜா எல்லா ராஜாக்களை காட்டிலும் அவன் மேன்மையானவன் அப்படின்னு, அவன் உத்தமமாய் கர்த்தருடைய பார்வைக்கு நடந்தான் அப்படின்னு வேதாகமம் அவனை குறித்து சர்டிபிகேட் கொடுக்கிறது. அப்போ கட்டடம் இந்த காலத்துல அவசியமான, இந்த காலத்துல அவசியம் இல்லை. நம்ம எந்த இடத்துல 2 பேர் 3 பேர் கூடினாலும், கர்த்தருடைய நாமத்தினாலே கூடினாலும், நான் அங்கு வாசமாய் இருக்கிறேன் அப்படின்னாரு. இனிமேல் இருப்பேன் முத பாட்டு பாடி அவரை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு வந்துட்டார் அப்படின்னு கைத்தட்ட வேண்டிய அவசியம் அங்கே இல்லை. நம்ம எப்போ கூடிட்டோமோ அங்கே ஆல்ரெடி அவர் இருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ இடம் அங்கே இடத்துல இல்லை. ஒரு இடத்துக்குள்ள வைத்து ஆசாரிய பெட்டியை வச்சு திரையை போட்டு மேடையில் ஏறி நின்று பேச வேண்டியதுக்கான ஒரு பிரத்யேக இடம் பழைய ஏற்பாட்டில் இருந்தது, புதிய ஏற்பாட்டிலே கிடையாது. நம்ம எங்க கூடினாலும் நாம் ஆலயமா இருக்கிறோம். நாம் கூடின இடம் தொழுகையா நம்ம சர்ச்சுக்கு போறோம் அப்படின்னு சொல்லல, நம்ம ஒர்ஷிப்புக்கு போறோம், தொழுது கொள்ள போகிறோம். அப்படிதான் நம்முடைய வேதாமும் நமக்கு புதிய ஏற்பாட்டில் கற்றுக் கொடுக்கிறது. அப்போ பண்டிகைகள் இங்க இருக்கா? புதிய ஏற்பாட்டில் கிடையாது. முறைமைகள் இருக்கா? சபையில் எப்படி நடக்கணும் எழுதியிருக்கா? ஆமா எழுதியிருக்கு. அந்த முறைமைகளை நம்ம கை கொடுக்கிறோம். இப்போ வேதாம வசனம் எப்பொழுது நம்ம கையில் இருக்கிறது, அதை நம்ம படிக்கும் பொழுது, அதை பார்க்கும் பொழுது, ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது என்ன மனம் திரும்புதல் நம்மகிட்ட இருக்கு. ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கொஞ்சம் மாத்திக்கலாம், கொஞ்சம் அதை முன்னேற்பாடு செய்யலாம், கொஞ்சம் அதை வளர்த்தலாம். எப்படி நம்ம பைபிளையும் இதையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எங்க நம்ம விரிசல் விட்டுருக்கிறோம், எங்க நம்ம குறைவுபடுகிறோம் அப்படிங்கிற கம்பாரிசன் வரும் பொழுது, அடையாளப்படுத்தப்படும் பொழுது நாம் நம்முடைய மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறது, அப்படியே ஏற்றுக்கொள்கிறோமா, அல்லது நம்ம அடுத்த இவனுடைய பையன் அடுத்த லெவல்ல வருகிற ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். சரி, இது என்ன நடந்ததுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்து விட்டு அவனுடைய பையனுக்கு போகலாம். என்ன வாசிச்சான் அப்படிங்கிறது இதே அதிகாரம் 22வது அதிகாரம் 16-17 சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வாசிங்க. இதோ யூதாவின் ராஜா வாசித்த புஸ்தகத்தின் வார்த்தைகளில் எல்லாம் காட்டியிருக்கிறது. பொல்லாப்பை நான் இந்த புஸ்தகத்தின் மேலும் அதன் குடிகளின் மேலும் வரப்பண்ணுவேன். அவர்கள் என்னை விட்டு தங்கள் கைகளின் கிரியைகள் எல்லாவற்றிலும் எனக்கு கோபம் உண்டாக்க வேறே தேவர்களுக்கு தூபம் காட்டினபடியினால் என் உக்கிரம் இந்த ஸ்தலத்தின் மேல் பற்றி எரியும், அது அவிந்து போவது இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லுங்கள். கவனிச்சிங்களா? என்ன நடந்தது? சொல்லப்பட்டது என்ன? இந்த ஜனங்கள் என் வார்த்தையின்படி அவர்கள் நடக்கவில்லை, என்ன சொல்லியிருக்கிறோ அதுபடி செய்யல. அவர்கள் என்னை விட்டு விட்டு மற்றவர்களை முக்கியத்துவப்படுத்தினார்கள், என்னை தொழுது கொள்ளாமல் மற்றவர்களை அவர்கள் முக்கியத்துவப்படுத்தினார்கள். நீங்க வேற இடத்துக்கு போய் அங்க தூபம் காட்டுனீங்க. அவர்கள் என்னை விட்டு தங்கள் கைகளின் கிரியைகள் எல்லாவற்றிலும் எனக்கு கோபம் உண்டாக்க வேறே தேவர்களுக்கு தூபம் காட்டினபடியினால் என் உக்கிரம், இந்த உக்கிரம்னா கோபம், என் உக்கிரம் இந்த ஸ்தலத்தின் மேல் பற்றி எரியும், அது அவிந்து போவது இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லுங்கள். இப்போ தன்னுடைய கையை அவர்கள் மேன்மைப்படுத்தினார்கள். நான் செய்தது அழகா செஞ்சிருக்கிறேன், கருப்பா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 15 வருஷம், என்னுடைய 15 வயது வரைக்கும் எல்லாம் கருப்பா இருந்துச்சு. இப்ப எல்லாம் வெள்ளையாயிடுச்சு. வெள்ளையாகி கன்னத்துலலாம் ரோஸ் பவுடர் போட்டு தான் வெளியே கொண்டு வராங்க விக்கிரகங்களை சொல்றோம். முன்னாடிலாம் எல்லாம் கருப்பா இருக்கும். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த கருப்பெல்லாம் தூக்கிட்டான், ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு வெள்ளையாயிடுச்சு. வெள்ளையாகி எல்லாம் ரோஸ் அடிச்சு அதை மாலை போட்டு, அப்போ கைகளின் கிரியையை பெரிதுபடுத்தி, ஓகே விக்கிரகத்தை விடுவோம், நம்மளுடைய மக்களுக்கு நம்ம மத்தியில வரும் பொழுது நம்முடைய கையின் கிரியையை நாம் பெரிதுபடுத்துகிறோமா? எங்கெல்லாம் பெரிதுபடுத்துறோம்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது நமக்கு முக்கியமா, கைகளின் கிரியை நமக்கு முக்கியமா? நம்முடைய நோக்கம் எதற்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறது?
நான் எனக்கு வேலை வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு நான் இதை சம்பாதிக்கணும், நான் இதை பண்ணணும், அதை பண்ணணும், எனக்கு இதில் எனக்கு பிரயோஜனமாக இருக்குது, இதை விட்டுட்டு நான் அங்கே போயிட்டேன்னு சொன்னால் எனக்கு ஒரு நாள் எனக்கு வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு நம்ம எதை பிரதானப்படுத்துகிறோம்? மற்ற 6:33 நம்ம மனப்பாடமாக தெரிஞ்சாலும் அதை நம்ம வாழ்க்கையில் அதை முன் வைக்கிறோமா? டினாமினேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேத்தலிக் முக்கியமாக 6 மணிக்கு காலையில் அவங்க சர்வீஸ் வைக்கிறாங்க. மக்கள் 5 மணிக்கு எந்திரிச்சு அங்கே போய் உட்காந்துருக்கும். அவ்வளோ பயபக்தி அவங்கள்ட்ட. ஆனால் சத்தியத்தை கையில் வைத்திருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு தெய்வ பயம் இருக்கா அப்படின்னா ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். தெய்வ பயம் அப்படிங்கிறதே இல்லை. பயம் போயிடுச்சு, தைரியம் வந்துருச்சு. நான் இந்த நேரடியான செயல்பாட்டில் இப்போ நம்ம சின்ன வயசில் நாங்கள் இது நடத்திக்கிட்டு இருந்தோம். ஒரு 20 பேர் வச்சு ஒரு ஆர்ஃபனேஜ் நடத்திட்டு இருந்தோம். அதில் ஒரு பையன் படிச்சுட்டு இருந்தான், 8வது படிச்சுட்டு இருந்தான். அந்த பையன் அவங்க அம்மா பூசாரி, அவங்க அப்பா பூசாரியாக இருந்து அப்பா இறந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா பூசாரி ஆனாங்க. இப்போ அவன் சொல்லுவான், முனுசாமி அந்த பையன் பேர், அவன் சொல்லுவான், அண்ணா எல்லாரும் வந்துட்டாங்கன்னா எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ஆளே வித்தியாசமாக இருப்பார், அவரை மாதிரி ஒரு பக்தனை பார்க்க முடியாதுன்னு, யாரும் இல்லைன்னா கதவை பூட்டிட்டு அவர் பண்ணுற சேட்டை எங்களுக்கு தாங்க முடியாது அப்படின்னு அவன் சொல்லுவான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மன கடினம், அப்படிப்பட்ட மனக்கடினம் சத்தியத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த நாட்களில் இருக்கிறது. மனம் திரும்புதல், நான் இது தவறு, என்னுடைய செயல்பாடு இது சரியில்லை என்று மனம் திரும்பி சட்டையை கிழித்து கொண்டு புலம்புவதை, அந்த மனம் திரும்புதல் இருக்கான்னா இல்லை. நம்ம மேற்கொள்ளுகிறோம். அதை எப்படியாவது நம்ம இதையும் விட்டுறக்கூடாது, அதையும் விட்டுறக்கூடாது, ரெண்டும் ஜனங்களுக்கு முன்னாடி நம்ம இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை தான் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போது அவர் சொல்கிற அந்த காரியம் என்ன? 19வது வசனத்தில், நீ இளகினாய், உன் இருதயம் எனக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டது, நீ வஸ்திரங்களை கிழித்து கொண்டே, அதாவது உன்னுடைய அடையாளத்தை வேண்டான்னு தூக்கி போட்ட, எனக்கு முன்பாக நீ அழுது, அதனால நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னார். இப்போது இது அப்படியே அவனுடைய அடுத்த தலைமுறை என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. எரேமியா புத்தகத்துக்கு வாங்க. எரேமியா புத்தகம் 36வது அதிகாரம். எரேமியா 36வது அதிகாரத்தின் முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பக்கம் 924, 924வது பக்கம். எரேமியா 36வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள். யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூதா ராஜாவின் 4ஆம் வருஷத்திலே கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை என்னவென்றால், நீ ஒரு புஸ்தக சுருளை எடுத்து யோசியாவின் நாட்களிலே நான் உன்னுடனே பேசின நாள் முதற்கொண்டு இந்நாள் மட்டும் இஸ்ரவேலை குறித்து யூதாவை குறித்தும் சகல ஜாதிகளை குறித்தும் உன்னோடே சொன்ன எல்லா வார்த்தைகளையும் அதிலே எழுது. 3வது வசனம். யூதாவின் குடும்பத்தார் அவரவர் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பும்படியாகவும் தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பாவத்தையும் நான் மன்னிக்கும்படியாகவும் தங்களுக்கு நான் செய்ய நினைத்திருக்கிற தீங்குகளை குறித்து ஒருவேளை அவர்கள் கேட்பார்கள் அப்படின்னு தேவன் ஒரு சாய்ஸை கொடுக்கிறார். இப்போ யோசியா ராஜா அவனுடைய ராஜ்யபாரம் முடிகிறது. அடுத்த அவனுடைய பையன் அங்கே வர்றான். இப்போ தேவன் எரேமியா கிட்ட சொல்றாரு, இதை எழுது, நான் இந்த மாதிரி சொன்னதை எழுதி அவங்கள்ட்ட சொல்லு, ஒருவேளை அவர்கள் மனம் திரும்ப வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மனுஷன் என்ன பண்ணுறான்னா அதை வாசிக்கிறான். 10வது வசனத்துக்கு வாங்க. அப்பொழுது பாரூக்கு கர்த்தருடைய ஆலயத்தின் மேற்பிரகாரத்தில் கர்த்தருடைய ஆலயத்து வாசலின் நடைக்கு அருகான சாப்பானுடைய குமாரனாகிய கெமரியா என்னும் சம்பிரதியின் அறையிலே அந்த புஸ்தகத்தில் உள்ள எரேமியாவின் வார்த்தைகளை ஜனங்கள் எல்லோரும் கேட்க வாசித்தான். எல்லாருக்கும் அது அறிவிக்கப்படுகிறது ஜனங்களுக்கு முன்னாடி, இது வரப்போகிறது, இது தவறு, இது சரியில்லை, மனம் திரும்புங்கள் அப்படின்னு எல்லாருக்கும் அது அறிவிக்கப்படுகிறது. மக்களுக்கு மாத்திரம் அறிவிக்கப்படலை. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அரண்மனையிலையும் போய் சொல்லணும், ராஜாவுக்கிட்டையும் சொல்லணும், அங்கேருந்து நமக்கு எல்லாருக்கும் கட்டளையும் வர வேண்டியது அவசியமாக இருக்குது, மனம் திரும்புதல் அங்கேயும் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கும் அது வாசிக்கப்படுகிறது. 21வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அப்பொழுது ராஜா அந்த சுருளை எடுத்துக்கொண்டு வர யெகூதியை அனுப்பினான்.
யெகூதி அதை சம்பிரதியாகிய எலிசாமாவின் அறையிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்து ராஜா கேட்கவும் ராஜாவினிடத்தில் நின்ற எல்லா பிரபுக்களும் கேட்கவும் வாசித்தான். 9ஆம் மாதத்திலே ராஜா குளிர்காலத்துக்கு தங்கும் வீட்டில் உட்கார்ந்திருந்தான். அவனுக்கு முன்பாக கணப்பு மூட்டி இருந்தது, நெருப்பு மூட்டி. அவர் குளிர்காலத்தில் அப்படியே காஞ்சிட்டு இருக்கிறார், சுகமா உட்கார்ந்துருக்கிறார். அப்போதான் இதை வாசிக்கிறாங்க. வாசிக்கும் பொழுது அவன் என்ன பண்றான் அப்படின்னா, கத்தி எடுத்து புத்தகத்தை கிழிச்சிடறான், பட்டுன்னு வெட்டிடுறான். யெகூதி 23வது வசனம், யெகூதி 3-4 பத்திகளை வாசித்த பின்பு ராஜா ஒரு சூரி கத்தியினால் அதை அறுத்து சுருள் அனைத்தையும் கணப்பில் உள்ள அக்னியிலே வெந்து போகும்படி கணப்பில் இருந்த அக்னியில் எரித்து போட்டான். பாருங்க, அப்போ ஒரு இளக்காரம். ஆமா, நீங்க எழுதியிருப்பீங்க, எந்த காலத்தில் எழுதுனதோ, எங்க தாத்தா காலத்துல போச்சு, எங்க அப்பா காலத்துலயும் போச்சு, இப்போ என் காலத்துல இதே வாசிக்கிட்டே இருக்கிறீங்களா, ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு அது கத்தி எடுத்து டக்குன்னு 4 லைன் தான் வாசிச்சானா. 4 பத்தி வாசிக்கும் பொழுது அதை அப்படியே கீறி எடுத்து நெருப்புக்குள்ள போட்டு அதை எரிச்சிட்டான். அந்த அளவிற்கு அவர்களுக்கு அந்த பயம் இல்லாமல் தைரியம் வந்தது. தன்னுடைய பதவி, தன்னுடைய ஆள் படம், தன்னுடைய வசதிகள், தன்னுடைய சூழல் எல்லாவற்றையும் பார்த்து என்னை யார் எதிர்த்து விட முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே அது அதிகமாக வந்தது. அதனுடைய விளைவு என்ன நடந்தது பாருங்க. 28லிருந்து நான் வாசிக்கிறேன். நீ திரும்ப வேறொரு சுருளை எடுத்து அதை கிழிச்சு போட்டோன்னா தேவன் என்ன பண்றாரு, திரும்பவும் இன்னொரு வசனத்தை சொல்லி எரேமியாவிட்ட சொல்லி எழுத சொல்றாரு. நீ திரும்ப வேறொரு சுருளை எடுத்து யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் சுட்டெரித்த 1ஆம் சுருளில் இருந்த முந்தின வார்த்தைகளை எல்லாம் அதிலே எழுது என்றார். மேலும் நீ யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமை நோக்கி, பாபிலோன் ராஜா நிச்சயமாய் வருவான் என்பதையும் அவன் இந்த தேசத்தை அழித்து அதிலிருந்த மனுஷரையும் மிருகங்களையும் ஒழிய பண்ணுவான் என்பதையும் நீ அதில் எழுதினதே என்று சொல்லி அந்த சுருளை நீ சுட்டெரித்தாயே என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகையால் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமை குறித்து தாவீதின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும்படி அவன் வம்சத்தில் ஒருவனும் இரான். அவனுடைய பிரேதமோ வென்றால் பகலின் உஷ்ணத்திற்கும் இரவின் குளிருக்கும் எரிந்து விடப்பட்டு கிடக்கும் அப்படிங்கிறார். அது எப்படி நீங்க எங்க ஊர் மக்களை எவன் தட்டி விட்டு போயிடுவான், அதை எப்படி நீ எழுத போச்சு அப்படின்னா, அதை படிச்ச உடனே நீ கிழிச்சியே, ஓ சந்ததியில ஒருத்தனை இனிமேல் ராஜ்யபாரத்துக்கு வரமாட்டான், உன்னோட இந்த கதை முடிய போகுது, நீ நாசமா போகிறாய் அப்படின்னு, உன்னுடைய பிரேதம் பகலின் உஷ்ணத்திலே இருளின் குளிருக்கும் தெருவில் கிடக்கும், எரிந்து விடப்படும் அப்படின்னு அவர் சொல்றார். இவங்க அப்பா சட்டையை கிழிச்சுக்கிட்ட போது அவனுக்கு மன்னித்து அந்த ராஜா பாரமே ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆனால் வசனத்தை கேட்காமல் உதறி போட்டு எதிர்த்து நின்றது, கிழித்து போட்டு கீழ்ப்படியாமல் விட்ட பொழுதோ அவன் எப்பேற்பட்ட ஒரு பதிலை அங்கு தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான் அப்படிங்கிற 2 ஒப்பீட்டையும் நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்விலே கையிலே நமக்கு நம்முடைய சொந்த லாங்குவேஜிலே அழகாக அச்சிடப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கை குறித்து, தேவனுடைய தீர்மானத்தை குறித்து, தேவனுடைய திட்டத்தை குறித்து அவ்வளவு தெளிவா இருக்கு. எப்போ வருவார் அப்படின்னு நமக்கு தெரியாது. இப்பவே வருவாரா, 1 வருஷம் கழிச்சு வருவாரா, நம்முடைய பிள்ளைகளுடைய காலத்துல வருவாரா, பேர பிள்ளைகள் காலத்துல வருவாரா நமக்கு தெரியாது. ஆனால் சொல்லப்பட்டது நிச்சயமா நடக்கும். அப்போ அந்த அதிகாரத்திற்கு நம்மை கீழ்ப்படுத்துகிறோமா? நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு? பயம் இருக்கிறதா? முதல்ல தெய்வ பயம் இருக்கிறதா? ஐயோ நான் இப்படி செய்யக்கூடாது, ஐயோ நான் அப்படி செய்யக்கூடாது, ஐயோ நான் தண்டனைக்கு உட்படுவேனே. இதுல நல்லா யோசித்து பாருங்க. என்னுடைய வாழ்க்கை மாத்திரம் அங்க பாதிக்கப்படலை. கீழ்ப்படியாததுனால என்னுடைய சந்ததியே முடிஞ்சிருச்சு. நான் கீழ்ப்படியாமல் தேவனுக்கு எதிராக நிற்கிற பட்சத்தில் என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய சந்ததிக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டது. அவர் சொல்றாரு, தாவீதின் சிங்காசனத்திலே இதோடு முடிந்து விட்டது, இதற்கு மேலே அங்க இருப்பதற்கு 30வது வசனம். ஆகையால் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமை குறித்து அவர் சொல்லுகிற காரியம், தாவீதின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும்படி அவன் வம்சத்திலே ஒருவனும் இரான். அவனுடைய பிரேதமோ வென்றால் பகலின் உஷ்ணத்துக்கும் இரவின் குளிருக்கும் எரிந்து விடப்பட்டு கிடக்கும். எவ்வளோ பெரிய ஒரு முடிவை குறிப்பாக அவனுக்கு சொல்லப்படுகிறதை நாம் இந்த நாளிலே பார்க்கிறோம். நமக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம்,
நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். தேவன் நம்மிலே தங்கி இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு செயல்பாடும் நமக்கு பயம் இருக்கணும். முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பயம். அந்த பயம் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக இது ஒரு பெரிய எச்சரிப்பு. நாம் இந்த பயத்தோடு நாம் நடப்போம். தேவ பயம் யாரிடத்துல இருக்கிறதோ அப்பதான் தேவன் சொல்றாரு, அவர்களுடைய ஜெபத்தை நான் கேட்பேன், எனக்கு முன்பாக நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் அப்படிங்கிறார். எனக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுறவனோ, எனக்கு முன்னாடி உருள்றவனோ, என்னென்னமோ பேசுறவனும் அல்ல, எனக்கு முன்னாடி பயப்படுகிறவன், எனக்கு முன்னாடி நடுங்குகிறவன், பதறி ஒரு வார்த்தையை கூட நான் பேசிடக்கூடாதேங்கிற ஒரு பயம் அவனுக்கு இருக்கு பாருங்க. அதைத்தான் தேவன் அதை பார்க்குறாரு. எனக்கு முன்னாடி நீ எப்படி நிற்கிற? ஒரு ஓனருக்கு முன்னாடி நம்ம எப்படி போகிறோம்? அவர்கிட்ட கை கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறோம்? நம்ம அந்த பயத்தை ஒரு ஓனர் ஒரு மாதம் நமக்கு கையில் காசு கொடுக்குற ஒரு ஓனருக்கு முன்னாடி இவ்வளோ பயப்படுறோமே, நம்முடைய வாழ்க்கையையும் சந்ததியையும் நம்முடைய முழுமையான ஒவ்வொரு நொடியையும் ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு முன்னதாக நாம் எப்படிப்பட்ட பயத்தை நாம் காட்டுறோம்? எப்படி how are we displaying our fear? தைரியம், அவ்வளோ ஒரு தைரியம் நமக்கு இருக்கிறதுன்னு சொன்னால் அது நமக்கு நல்லதல்ல, நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லதல்ல. நாம் ஆசீர்வதிக்கப்படணும், நாம் சந்தோஷமாக இருக்கணும். உலகத்திலே நாம் எதற்காக நம்ம வந்திருக்கிறோம்? நம்முடைய உலகத்தின் நம்முடைய கையின் பிரயாசத்தையும் நம்முடைய வாழ்க்கையையும் தேவன் ஆசீர்வதிப்பது அவருடைய பிரியம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒருவேளை என்னுடைய பையன், சொந்த பையன், சட்டை கிழிஞ்சுக்கிட்டு அழுக்கோட அவனுக்கு அடுத்த வேலைக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் ஒருவேளை தெருவில் நிற்கிறான். அதை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் நல்ல சம்பாத்தியத்தோட நான் நல்லா இருக்கிறேன். ஆனால் அவன் எப்படி இருந்தானா அது யாருக்கு அசிங்கம்னா எனக்கு அசிங்கம். அதை என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. நான் அவனுக்கு எதையாவது கூப்பிட்டு அவனை புத்தி சொல்லி அவனை சரி பண்ணி அவனுக்கு காசு கொடுத்து அவனை சரி பண்ணுறது என்னுடைய வேலை. எப்போ அது நடக்கும் அப்படின்னா அது என் பையனாக இருந்தால் நடக்கும். என்னுடைய சொந்த பையனாக இருந்து என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாக இருந்தால் அது நடக்கும். அப்போ அப்பாவும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், எனக்கு உனக்கும் உறவு இல்லை, எப்படியா நான் போகிறேன், என்னை விடு அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அந்த பக்கம் போனாலும் ஒன்றும் நடக்காது. அப்போது நம்முடைய தேவனுடைய கரங்களிலே நாம் அவருக்கு பயந்து அவருடைய பிள்ளையாய் நாம் இருக்கும் பொழுது நம்முடைய கையின் பிரயாசத்தை, நம்முடைய அவசியத்தை, நம்முடைய தேவையை பூர்த்தி செய்வது அவருடைய கடமை. நான் அவருக்கு உள் இருக்கும் பொழுது தான் அது நடக்கும். நாம் அவருக்கு உள்ள இல்லாமல் வெளியே இருந்து கொண்டு நான் பிரயாசப்பட்டு நான் எவ்வளவு சம்பாதித்தாலும் சம்பாத்தியம் வரும், ஆனால் நான் அதை இழந்து போவேன். அந்த பாதுகாப்பும் உலகத்துக்கு மாத்திரமல்ல பரலோகத்துக்கும் உள்ள ஆசீர்வாதம் ரெண்டும் நமக்கு வேணும். அப்படின்னா அவருக்குள்ளே இருந்த அந்த பயத்தில் இருக்கும் பொழுது நான் அவரை நோக்கி பார்ப்பேன், அவனையே நான் நோக்கி பார்ப்பேன் அப்படி சொல்றாரு. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.